கோவையில் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6 மணியளவில் செஞ்சிலுவை சங்கம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் TN 47275444 என்ற 16 சக்கர லாரி மூலம் மேடை அமைக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என இஸ்லாமியர்கள் பலர் பங்கேற்றனர். அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், நீதிமன்ற வளாகங்கள் நிறைந்த பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தால் இருபுற போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாகவும் இது பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை போராட்டத்தின் போது பாகிஸ்தான் ஆதரவு கோஷங்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிரான கோஷங்களை சிலர் எழுப்பியதாகவும் இதனால் பொதுமக்களின் அச்சம் ஏற்பட்டதாகவும் இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் சூர்யா தலைமையில் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே ஏப்ரல் 29ஆம் தேதியே இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாகவும் சட்டவிரோதமாக பேனர்கள் அமைத்து போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்ததோடு பாகிஸ்தான் ஆதரவு கோஷங்கள் எழுப்பியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி கேட்டுள்ளது.